ஹாய் படிஸ், இன்னைக்கு பார்க்கக்கூடிய உண்மை சம்பவம் தமிழ்நாட்டினுடைய தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்தில் காதலிக்கக்கூடிய பெண்ணை பார்ப்பதற்காக ஒருவர் இன்னொரு நண்பரை கூட்டி சென்று வாகனத்தில் சென்ற பிறகு ஏற்பட்ட அதிபயங்கர அமானுஷ்ய நிகழ்வு தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த சம்பவமும் கொஞ்சம் கூட திகிலும் அமானுஷ்யமும் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் நிகழ்வுகள் நடந்துருந்துச்சுன்னா இந்த இமெயிலுக்கு ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உப்புக்கு ஃபேமஸான தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்தில் கிட்டத்தட்ட 2015 காலகட்டத்தில் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இந்த சம்பவத்தை நமக்கு இமெயில் மூலியமாக ஷேர் பண்ணியது சுமன் அப்படிங்கிறவர் தாங்க. இது இவருக்கு நடந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா ஆமாங்க, இவருக்கும் இவருடைய நண்பரான முத்துப்பாண்டி அப்படிங்கிறவருக்கும் நடந்ததாங்க இந்த சம்பவம். அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2015 காலகட்டத்தில் இந்த சுமன் மற்றும் முத்துப்பாண்டி தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவில் உள்ள ஒரு கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படிச்சுட்டு இருந்திருக்காங்கங்க. இந்த சுமனுடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா பொருளாதாரத்தில் மேலோங்கி உள்ளவர் தாங்க. ஆனால் இந்த முத்துப்பாண்டி அப்படின்றவர் பொருளாதாரத்தில் பின்தங்கி உள்ள ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் தாங்க. இந்த சுமனுக்கிட்ட ஒரு சொந்தமாக ஒரு பைக் இருந்திருக்குது. ஆனால் இந்த முத்துப்பாண்டி கிட்ட பைக்கெலாம் இல்லைங்க, கல்லூரிக்கு பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணி வந்துட்டு இருந்திருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் தான் இந்த சுமன் மற்றும் முத்துப்பாண்டி படிக்கக்கூடிய கல்லூரியில் வசந்தி அப்படின்ற ஒரு பொண்ணு படிச்சிருந்துருக்காங்கங்க. இவங்க வேற ஒரு டிபார்ட்மெண்ட், அவங்க வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டுங்க. ஆனால் கிட்டத்தட்ட 2014 காலகட்டத்திலேருந்து இந்த 2015 காலகட்டம் வரைக்கும் ஒரு வருடமாக இந்த சுமன் மற்றும் வசந்தி அப்படின்றவங்க காதலிச்சுட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்கு இடையில சின்ன சின்ன சண்டைகள் வருவது வழக்கம் தாங்க. இன்னொரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த வசந்தி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கிராமம் வேறு எங்கேயும் கிடையாதுங்க. இந்த சுமன் இருக்கக்கூடிய கிராமத்திலேருந்து ஒரு 2 கிராமம் தள்ளி தாங்க அவங்களுடைய கிராமம் இருக்குது. இவங்களுடைய குடும்பமும் பொருளாதாரத்தில் மேலோங்கி இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க தாங்க. அந்த சமயத்தில் இந்த சுமன் மட்டும் வசந்தி காதலிக்கிறது அவங்க வீட்டுக்கு யாருக்குமே தெரியாது. ஆனால் இந்த சுமன் இருக்கார் இல்லையா, அவருக்கு வசந்தியோட வீடு எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி நல்லாவே தெரிஞ்சு வச்சுருந்துருக்காருங்க. ஆனால் வீட்டுக்கிட்ட ஒரு தடவை கூட போனது கிடையாது. போயிட்டோம் அப்படின்னா யார் கண்ணில் பட்டுட்டோம் அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்ற மாதிரி பயத்தில் தாங்க அவங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய வீடை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்காருங்க. இந்த இருவரும் காதலிக்கிற விஷயம் முத்துப்பாண்டிக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அந்த முத்துப்பாண்டி சுமன் தாங்க ஆரம்பத்துலேருந்து க்ளோஸ் ஃப்ரெண்டாகவே இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சுமன் மற்றும் வசந்திக்கு இடையில சின்ன சின்ன சண்டைகள் வந்துகிட்டே தாங்க இருந்திருக்கும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் சண்டை போட்டாங்கன்னா ஒரு 3 நாள் பேசாமல் இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி தாங்க ஈடுபட்டு இருந்திருக்காங்க. அதே மாதிரி தான் இவங்களுடைய கல்லூரியில் கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டம் விடுமுறை அறிவிச்சிருக்காங்க. அப்படி அறிவிக்கிறதுக்கு ஒரு 2 நாளுக்கு முன்னாடி இந்த சுமனுக்கும் வசந்திக்கும் எப்பயும் போல சண்டை வந்திருக்குது. அந்த சமயத்தில் அந்த வசந்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனிமேல் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன், நம்ம பிரேக்கப் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுடைய வீட்டுக்கே கிளம்பி போயிட்டாங்க மாலை நேரம். அப்படி போன பிறகு 2 நாட்கள் மறுபடியும் கல்லூரிக்கு வந்திருக்காங்க இல்லையா, இந்த சுமன் கிட்ட பேசவே இல்லை. சுமனும் எவ்வளவோ பேச ட்ரை பண்ணியிருக்காருங்க. அந்த வசந்தின்றவங்க கோவத்தோடய இருந்திருக்காங்க. எப்படி ஒரு வார காலகட்டத்திற்கு பிறகு மறுபடியும் சரியாயிடுவா, அதுக்கப்புறம் நம்ம பேசி புரிய வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த சுமனுமே அமைதியாக தாங்க இருந்திருக்காரு. அதே மாதிரி கிட்டத்தட்ட கல்லூரி விடுமுறை விட்டு ஒரு 4 நாள் கடந்துருச்சு. அந்த நேரத்தில் சுமன் கிட்ட ஃபோன் இருக்குங்க. அதில் வசந்திக்கு ஃபோன் அடிச்சு பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஆனால் அந்த வசந்தின்ட்டு அப்படின்றவங்க எடுக்கவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் கழிச்சு அந்த ஃபோன் சுவிட்ச் ஆஃபாகவே ஆயிருக்குது. என்னது நம்ம ஃபோன் அடிச்சுட்டுருக்கோம், எடுக்கவே இல்லை, எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை, ஃபோனை வேறு சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டா அப்படின்ற மாதிரி வருத்தத்தில் மனம் முடிஞ்சு போயிட்டாரு. அதுக்கு பிறகு இவருடைய நண்பனை கூப்பிட்டு விஷயத்தெல்லாம் சொல்கிறாருங்க. அப்பயுமே முத்துப்பாண்டி என்ன சொல்கிறாருன்னா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, எப்படி இன்னும் ஒரு 3 நாளில் கல்லூரிக்கே வந்துடுவா, வந்ததுக்கப்புறம் நீ பேசிக்கோ, எதுக்கு நீ கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த சுமன் அப்படின்றவர் கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே இல்லை. எப்போவுமே கோவப்பட்டான்னா ஒரு 2 நாள் பேசாமல் இருப்பா, 3ஆம் நாள் பேசிடுவா. ஆனால் ஃபோன் ரிங்கு போய் எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தா ஃபோன் சுவிட்ச் ஆஃபாக வந்துருச்சு. நான் அவளை போய் நேரில் பார்த்து மன்னிப்பு கேட்டாதான்டா சரியாகணும், இன்னைக்கு நைட்டே நம்ம கிளம்பி போவோமா அப்படின்ற மாதிரி கேட்குறாருங்க. இதை கேட்டுட்டு முத்துப்பாண்டி கொஞ்சம் கூட அக்செப்ட் பண்ணவே இல்லை. என்ன காரணம்னா கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக காதலிக்கிறாங்க. அதனால அந்த பொண்ணு கோச்சுக்கிட்டாலுமே மறுபடியும் பேசிடுவாங்க. எப்படியுமே ஒரே கல்லூரியில் தானே படிக்க போகிறீங்க, அப்புறம் எதுக்கிட்டா வீட்டுக்கு போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன், வீட்டில் இருக்கக்கூடிய அவங்க சொந்தக்காரங்க யாராவது பார்த்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும், சொன்னா கேளு, தயவு செஞ்சு போக வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் இந்த சுமன் கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே இல்லை. ஓன்னு அழுக ஆரம்பிச்சிட்டாரு. அவளை நான் திட்டினது ரொம்ப தப்புடா, அதனால தான் கோச்சிக்கிட்டு இருக்கா போல, அதே மட்டும் இல்லாமல் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டிருக்கா அப்படின்னா எனக்காக சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்ட மாதிரி தெரியல, வேறு எதுவும் பிரச்சனையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஒரு கட்டத்தில் சுமன் வருத்தப்படுறதை பார்த்துட்டு முத்துப்பாண்டிக்கு மனசு கேட்கல. சரிடா நீ சொல்கிற மாதிரி நம்ம இன்றைக்கி கிளம்பி போவோம், எப்போ போவோம் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு நம்ம அந்த கிராமத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம்டா, அவள் எப்படியாவது வெளியே வந்துடும், நம்ம பேசிட்டு வந்துடும் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க.
அதே மாதிரி உங்களுடைய கிராமத்துலேருந்து ஒரு வண்டி எடுத்துகிட்டு அந்த வசந்தி இருக்கக்கூடிய கிராமத்துக்கு போயிட்டாங்க. அப்படி போயிட்டு தெருமுக்குள்ள தாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, கிட்டத்தட்ட தோராயமாக ஒரு 6:15. இந்த வசந்தி இருக்கக்கூடிய கிராமம் வந்து பெரிய கிராமம்லாம் கிடையாதுங்க, குக்கிராமம் தான். அவங்களுடைய கிராமம் எந்த சைடு அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து சாலை பகுதியில் தாங்க ஒரு ஓரத்தில் அமைஞ்சிருக்குது. அதனால தாங்க அந்த சாலையோட ஓரப்பகுதியிலே வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு இவங்க 2 பேரும் வந்து காத்துட்டு இருந்திருக்காங்க. அப்படி எவ்வளோ நேரமாக காத்திருக்காங்க, கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கலந்துருச்சு, தோராயமாக 7 மணி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே அவன் வந்து வெளியே வரமாட்டாடா, இருட்டிடுச்சுடா, வாடா நம்ம கிளம்பி போவோம் அப்படின்ற மாதிரி முத்துமாடி சொல்கிறாரு. அதெல்லாம் கிடையாதுடா, அவள் எப்படி வந்துடுவா, நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்றத வந்து அவள் மனசுக்கே தோணும், அதனால வெளியே வந்துடுவா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு மதிமயக்கத்தில் பேசிகிட்டு இருக்காரு. நான் எவ்வளவோ சொல்லிட்டு இருக்கு, நீ வந்து கேட்கவே மாட்டேற, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி இந்த முத்துப்பாண்டியுமே வந்து கொஞ்சம் பயத்தோடு தாங்க நிற்கிறாரு. ஏன்னா அவங்களுடைய உறவினர்கள் யாராவது பார்த்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும், நம்மளுமே போட்டு அடிச்சிருவாங்களே அப்படின்ற மாதிரி தாங்க பயத்தில் இருந்திருக்காரு. இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியுமே வந்து அவள் வரவே இல்லையே, அதனால அவளோட வீட்டுக்கே போயிடும் அப்படின்ற மாதிரி வந்து முடிவு எடுக்கிறாருங்க இந்த சுமன். உடனே வந்து முத்துப்பாண்டியும் கொஞ்சம் கூட அவருக்கு விருப்பமே இல்லை அப்படின்னாலுமே வந்து சுமன் அடம்பிடிக்கிறார் அப்படின்றதுக்காக வண்டி ஒரு ஓரத்தில் நிப்பாட்டிட்டு இந்த இருவருமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட வீட்டுக்கே போயிட்டாங்க. அப்படி வீட்டுக்கு எதிர்ப்புறத்தில் நின்றுக்கிட்டு வந்து இவங்க 2 பேரும் வந்து சத்தம் போட்டு பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் யார் என்னன்றது தெரியாத மாதிரி இவங்க வேற யாரோ ஒரு நபர்கள் மாதிரி பேசுகிறாங்க. இவங்க என்னதான் வந்து வேற யாரோ வேற ஊருக்காரங்க அப்படின்ற மாதிரி பேசினாலுமே வந்து அது ஆல்ரெடி குக்கிராமம். இவங்க என்ன பேசினாலுமே வந்து புதுசாக இருக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி வந்து கண்டுபிடிச்சிடுவாங்க. அதே மாதிரி தாங்க அந்த வசந்தியோட வீட்டில் இருந்து ஆட்கள் பூரா வெளியே வந்துட்டாங்க. யார் நம்ம வீட்டுக்கு எதிர்ப்புறத்தில் நின்று பேசிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. உடனே சுமன் வந்து டக்குன்னு இப்படி திரும்பி பார்க்குறாருங்க, அதிர்ச்சியில் உறைஞ்சு போய் நிற்கிறாரு. அந்த சமயத்திலே வசந்தியுமே டக்குன்னு வெளியே வந்துட்டாங்கங்க. அந்த பொண்ணோட மொழியும் சரியில்லை, இந்த சுமனோட மொழியும் சரியில்லை. இதை அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து கவனிச்சிட்டாங்கங்க. உடனே தான் பார்த்து பேசிகிட்டு இருக்கான், இவன் யார் என்ன அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாருங்க. உடனே வந்து சுமன் வந்து எதுவுமே சொல்லாமல் வந்து வாடா நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி முத்துமாடி கையை பிடிச்சிட்டு நகர பார்க்குறாரு. அதன் பிறகு வந்து அவங்களோட உறவினர்கள் வீட்டை தாண்டி கீழே இறங்கி வந்துட்டு நீங்கள் யார் எதுக்காக இங்கே வந்து நிற்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சமயத்தில் அங்கே ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பசங்க சாயங்காலம் ஒரு 6 மணிலேருந்து இங்கே தான் வந்து நின்றுட்டு இருக்காங்க, உங்களுடைய வீட்டை பார்த்தா குருன்னு ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க, எதுக்காக நிற்கிறாங்கன்னு தெரில, என்ன ஏதுன்னு கேளுங்க விசாரிங்க அப்படின்ற மாதிரி வந்து போட்டு கொடுத்துறாங்கங்க. இந்த சுமன் மட்டும் முத்துமாடி கிட்ட இந்த வசந்தியோட பெற்றோர்கள் பேசிகிட்டு இருக்கும் பொழுதே இந்த வசந்தியோட சித்தப்பா என்ன பண்ணிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சுமனோட தலையிலே அடிச்சிருக்காருங்க. தலையில் அடிச்ச அடுத்த நிமிஷமே அவருக்கு கோபம் வந்துருச்சு. நான் பேசித்தானே இருக்கேன், எதுக்கு தேவையில்லாம தலையில் அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அதன் பிறகு வந்து பக்கத்தில் நிற்கக்கூடிய முத்துப்பாண்டியோட முகத்திலே வந்து ஓங்கி குத்திடுறாங்க. குத்துன பிறகு என்னுடைய நண்பனை நீ எப்படி குத்த போச்சுன்னு சொல்லிட்டு கீழே இருக்கக்கூடிய ஒரு கல் எடுத்து தூக்கி வீசுறாருங்க. வீசின அடுத்த நிமிஷமே இவங்களோட சித்தப்பா விலகிட்டாருங்க. இந்த வசந்தியோட அப்பா தான் அங்கக்குள்ளே நின்றுட்டு இருக்காரு. அவரோட தலையிலே பலமாக அடிபட்டுச்சு, மண்டை உடஞ்சி ரத்தம் வந்துட்டு இருக்குது. இந்த காட்சியை பார்த்துட்டு அந்த ஏரியாக்காரங்க மொத்தமாக வந்து திரண்டுட்டாங்க. எப்படி எங்களுடைய கிராமத்துக்கு வந்துட்டு நீ இந்த மாதிரி செயலில் ஈடுபடும் அப்படின்ற மாதிரி இந்த இருவரும் போட்டு அடித்து பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க. அதே நேரத்தில் எந்த தப்புமே செய்யாத முத்துப்பாண்டியோட நாடியை உடச்சிட்டாங்க, ரத்தம் வந்துட்டு இருக்குது. பல்லெல்லாம் ஒரு மாதிரியை உடஞ்சி போய் ஒரு மாதிரியை விகாரமாக தான் தெரியுறாரு. இதுக்கு பிறகு நம்ம இந்த இடத்துல நின்றுட்டு இருந்தோம் அப்படின்னா வந்து நம்மளை எதாவது பண்ணி கொன்னே போட்டுருவாங்கடா, வாடா ஓடிடலாம் அப்படின்ற மாதிரி அவருடைய நண்பர் சுமனோட கையை பிடிச்சிட்டு 2 பேரும் தப்பிச்சு ஓடுறாங்க. அந்த சமயத்தில் அவங்களுடைய வண்டி வந்து அந்த தெருவோட முக்கில் தானே நிற்கிது, அதை எடுக்கக்கூட அவங்களால முடியலைங்க. ஒருவேளை பக்கத்தில் வந்து நம்மளை மறுபடியும் வந்து அடிச்சிருவாங்களோ அப்படின்ற மாதிரி பயந்துட்டு இந்த இருவரும் வந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி ஓடின பிறகு கொஞ்சம் தூரம் திரும்பி பார்க்குறாங்க. இவங்களுடைய உறவினர்கள் யாருமே வர மாதிரி தெரியல. நல்ல வேலைடா யாருமே அவளோட தப்பிச்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அவங்களுடைய கிராமத்தை தாண்டி ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளியே வந்துட்டாங்க. ஒரு சாலை பகுதியில் தான் நின்றுட்டு இருக்காங்க. அன்றைய இரவு தோராயமாக 7:30 மணி இருந்திருக்குங்க. ஏற்கனவே அவங்க வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தாங்க இவங்க வந்து பயந்துட்டு ஓடி வந்திருக்காங்க. அப்படி ஓடி வந்திருக்கக்கூடிய இடத்த பார்க்குறாங்க. அதுவுமே வந்து சாலை பகுதி தான். பக்கத்தில் ஒரு தடுப்பு சுவர் மாதிரி போட்டு ஒரு நிழல் கூடை மாதிரி இருந்திருக்குது. அது ஆல்ரெடி டேமேஜ் ஆன மாதிரி தாங்க இருக்குது. அந்த இடத்துல அவங்க இருவருமே வந்து உட்காந்துருக்காங்க. அப்படி உட்காந்துருக்கும் பொழுது நிலை தடுமாறின மாதிரி தாங்க இருந்திருக்காரு இந்த முத்துப்பாண்டி அப்படின்றவர். இந்த சமயத்தில் வந்து இந்த சுமனுக்கு வந்து பெருசாக அடிபடலைங்க. ஆனால் இந்த முத்துப்பாண்டிக்கு தான் ரொம்ப அடிபட்டுருக்குது. இவர் அடிக்கும் பொழுது இவர் வளர்கிறனால இந்த முத்துப்பாண்டியோட நாடியிலே குத்தி அவங்களுடைய பல்லுலாம் உடஞ்ச ஒரு மாதிரியாக வந்து கொடூரமாக தாங்க உட்காந்துருக்காரு. இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்க வேணாம்டா, நம்ம போயிடும்டா அப்படின்ற மாதிரி வந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் இதை கேட்டுட்டு முத்துப்பாண்டியோட நண்பர் சுமனுக்கு வந்து கோவமே வந்துருச்சு. அசால்ட்டாக நீ பாட்டுக்கு போவோம்னு சொல்லிட்டு இருக்கா, என்னோட வண்டி வந்து அந்த கிராமத்துலேயே மாட்டிக்கிச்சு, வண்டி சாவி என் கையில் தான் இருக்குது, அந்த வண்டி நிப்பாட்டின இடம் வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தான் நிப்பாட்டிருக்கோம், அதனால நம்ம 2 பேர் போய் அந்த வண்டியை எடுத்துகிட்டு வந்துடும்டா அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு முத்துப்பாண்டிக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்னடா சொல்லிட்டு இருக்கா, வண்டியை போய் எடுப்போம்னு சொல்லிட்டு இருக்கிற, இப்போ தானே அடிபட்டு மறுபடியும் திரும்ப வந்திருக்கோம், மறுபடியும் அந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னா வந்து மாட்டிக்கிட்டோம்னா ஏதாவது பண்ணிடுவாங்கடா, கம்ப்ளைண்ட் கொடுக்கறது கூட வாய்ப்பு இருக்குது, தயவு செஞ்சு எந்த தப்பும் பண்ணாத, கிளம்பி வந்துரு, நம்ம போயிடுவோம், உன்னுடைய அப்பா அம்மா வசதியானவங்க தானே, அவங்க கிட்ட சொல்லி கூட மறுநாள் காலையில் கூட வண்டி எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டது சுமன் மறுபடியும் என்ன சொல்றாருன்னா, சொல்றதே தாங்க திரும்ப சொல்றாரு. வண்டியை வந்து நான் திரும்பி எடுத்துட்டு போகலன்றது வந்து எனக்கு பிரச்சனை கிடையாது, ஆனா நான் வண்டி எடுத்துட்டு போகல, நம்ம வீட்டில் போய் மாட்டிட்டோம் அப்படின்னா வந்து நான் காதலிக்கிற விஷயம் வந்து வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா பெரிய பிரச்சனை வந்துடும்டா, என்னை வந்து கொன்னே போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஓன் அழுகுறாருங்க.
அதுக்கு பிறகு வேற வழி இல்லாமல் முத்துப்பாண்டி என்ன பண்ணுறாருன்னா, நான் வரவே இல்லை, நான் இங்கேயே இருக்கிறேன் சாமி, நீ மட்டும் போய் வண்டி எடுத்துகிட்டு வாடா, என்னால் ஒரு துளி கூட நகர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு பிறகு இந்த சுமன் மட்டும் என்ன பண்ணுறாருன்னா, நீ இங்கேயே உட்காரு, நீ வரவே வேணாம், என்கிட்ட வண்டி சாவி தான் இருக்குதுடா, நான் போய் வண்டி எடுத்துகிட்டு நான் வேகமாக வந்துடுறேன்டா அப்படின்ற மாதிரி இவங்களுடைய இந்த வசந்தி இருக்காங்க இல்லையா, அந்த கிராமத்துக்கு போயிடாருங்க. அப்படி போன பிறகு இந்த முத்துப்பாண்டி அப்படின்றவர் அந்த தடுச்ச ஒரு மேலேயே தான் உட்காந்துருக்காரு. அந்த சமயத்தில் எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய திசையை வந்து திரும்பி பார்க்குறாருங்க அந்த முத்துப்பாண்டி. யாரோ ஒரு நபர் வந்து திட்டுன்னு ஓடி வர மாதிரி தெரியுது. ஒருவேளை நம்மளுடைய ஃப்ரெண்டு சுமன் தான் அப்படி ஓடி வந்துருக்கான் போல, வேற ஏதோ பிரச்சனை எடுத்துட்டான் போல, அவங்க பூரா அடிக்க வந்துட்டாங்க போல அப்படின்ற மாதிரி வந்து நடுங்கி போயிட்டாரு. அதுக்கு பிறகு வந்து அந்த இடத்த வந்து உத்து பார்த்துருக்காருங்க. அந்த நபர் வந்து வேகமாக ஓடி இருந்துருக்காரு. சாலை பகுதி அப்படின்றனால பெருசாக விளக்குகள்லாம் எதுவுமே கிடையாதுங்க, இருட்டாக இருக்குது. அந்த இடத்துல வந்து அந்த நபர் மட்டும் ஓடி வந்துட்டு இருக்காரு. என்ன அவ்வளோ தூரம் ஓடி வந்திருக்கா, கொஞ்சம் பக்கத்தில் வர மாதிரி தெரியலையே அப்படின்ற மாதிரி வந்து உத்து பார்த்துட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் இங்கே வந்திருக்கக்கூடிய நபர் வந்து இவருடைய பக்கத்திலே ஒரு 100 மீட்டர் தள்ளி வந்து நெருங்கி வந்துட்டாருங்க. அப்படி வரும்பொழுது தாங்க தெரியுது, அங்கே இருக்கக்கூடிய நபர் வந்து நம்மளுடைய நண்பனே கிடையாது, வேற யாரோ ஒரு நபர் அப்படின்ற மாதிரி தெரிய வருது. உடனே வந்து அந்த இடத்த வந்து நல்லா கண்களை தொடச்சிட்டு வந்து பார்க்குறாருங்க. அந்த இடத்துல நிற்கக்கூடிய அந்த நபர் வந்து திடீர்னு டிசப்பியர் ஆயிருக்காருங்க. என்னது நம்ம பார்க்குறது வந்து உண்மைதானா, இவ்வளோ நேரம் வந்து ஓடி வர மாதிரி தெரிஞ்சு திடீர்னு ஆலய காணாமே அப்படின்ற மாதிரி மிரண்டு போயிட்டாரு. அதுக்கு பிறகு வந்து என்ன நினைக்கிறாருன்னு, நம்ம தெரியாத இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோம், இந்த கிராமத்துக்கு நம்ம ஒருத்தர கூட வந்தது இல்லை, சும்மன் தானே வந்திருக்கிறான், தேவையில்லாமல் இந்த இடத்துக்கு வந்து நம்ம மாட்டிக்கிட்டோமே, இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி வந்து குழம்பி போய் தாங்க அந்த தடுப்பு சோறுல உட்காந்துருக்கிறாரு. அந்த சமயத்தில் இவர் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து தூரத்தில் வந்து யாரோ ஒரு பெண்மணி வந்து கொலுசு போட்டு நடக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. யார் இப்படி நடக்கிற மாதிரி சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து எதிர்ப்புறத்தில் திரும்பி பார்க்குறாருங்க. திரும்பி பார்த்தா அங்கே எதிர்ப்புறத்தில் வந்து ஒரு மரம் இருக்குங்க. அதுக்கு பின்னாடி புறமே வந்து வயக்காடு தான் போட்டிருக்காங்க, விவசாயம் பண்ணுற மாதிரி இடமா என்னன்னு தெரியல. அந்த இடத்துல யாரோ ஒரு பெண்மணி வந்து ஒரு மரத்துக்கிட்ட வந்து பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. யார் இந்த பெண்மணி, இவ்வளோ நேரம் இந்த இடத்துல இல்லையே, ஒருவேளை பஸ்ஸுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே இருந்தாலுமே இவ்வளோ நேரம் நம்ம கண்ணுக்கு தென்படவே இல்லை, இப்போ திடீர்னு இந்த இடத்துல எப்படி நிற்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து உத்து பார்த்துட்டு இருக்காரு. இவர் பார்த்துட்டு இருக்கக்கூடிய காட்சியை பார்த்து அந்த பெண் அடுத்த நிமிஷமே இவர்கிட்ட நெருங்கி வருதுங்க. அங்கே நிற்கக்கூடிய அந்த பெண்மணி வந்து நம்மக்கிட்ட தான் வராங்க, ஏதோ பேச வராங்க அப்படின்ற மாதிரி இவர் நினைக்கிறாரு. அதே மாதிரி ரோட்டை கிராஸ் பண்ணி அந்த பெண்மணி வந்துட்டு இவங்ககிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னுடைய செயின் வந்து இங்கே தான் விழுந்துச்சு, அதை வந்து நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் எதுவும் பார்க்கலக்கா, நானே இப்போ தான் வந்து இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கேன், இவ்வளோ நேரம் நீங்கள் எங்களுக்குள்ளே நின்றுக்கிட்டு இருந்தீங்கன்னு நான் பார்க்கவே இல்லை, திடீர்னு வந்து நீங்கள் நிற்கிறீங்க, உங்கள் செயின் வந்து எங்கே போட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்படி கேட்டுட்டு இருக்கும்பொழுதே எதிர்ப்புறத்தில் வந்து யாரோ ஓடி வர மாதிரி மறுபடியும் சத்தம் கேட்குது. டக்குன்னு அந்த இடத்துல திரும்பி பார்க்குறாருங்க. இவருடைய நண்பன் சுமன் தான் வெறி பிடிக்க ஓடி வந்துட்டு இருக்காரு. இப்போதான் அவன் வந்துட்டு இருக்கானா, அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்த நபர் வேற யாரோ ஒரு நபராக இருக்கும் போல அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு மறுபடியும் அந்த பெண்மணி இருக்கக்கூடிய இடத்த திரும்பி பார்க்குறாருங்க. அந்த பெண்மணி நிற்கக்கூடிய இடத்துக்கும் இவர் நிற்கக்கூடிய இடத்துக்கும் கொஞ்சம் தூரம் தாங்க ஆப்போசிட்டாக நின்றுட்டு இருந்திருக்காங்க. டக்குன்னு திரும்பி பார்க்குறாருங்க. இவருக்கு ஈரக்கூடையே நடுங்கி போயிடுச்சு. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நேரம் செயின் காணா அப்படின்ற மாதிரி கேட்டுருந்தாங்க இல்லையா அந்த பெண்மணி திடீர்னு டிசப்பியர் ஆகிருக்காங்க. இதை பார்த்துட்டு மிரண்டு போய் கதி கலங்கி நிற்கிறாரு. அதுக்கு பிறகு வந்து இவருடைய நண்பர் வந்து இவரை போட்டு உழுக்குன்னு உலுக்கியிருக்காரு. என்னடாச்சு, ஏதோ ஒரு மாதிரி பார்த்துட்டு விகாரமாக நின்றுக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இதை பார்த்ததும் முத்துப்பாண்டி அழுகிற துணையில பேச ஆரம்பிக்கிறாரு. இவ்வளோ நேரம் வந்து யாருமே இல்லை, திடீர்னு வந்து யாரோ ஒரு நபர் ஓடி வர மாதிரி தெரிஞ்சு, நான் கூட நீ தான் ஓடி வரேன்னு நினச்சேன்டா, ஆனால் அந்த இடத்துல வந்து யாருமே இல்லை. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து செயின் காணான்னு ஒரு பெண்மணி வந்து தேடி பக்கத்துலேயே வந்து நின்று பேசிகிட்டு இருந்தாங்க. நீ ஓடி வரதை நான் திரும்பி பார்க்குறேன், ஆனால் அந்த இடத்துல வந்து அந்த பெண்மணியை ஆள காணோம்டா, என்ன நடக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா, வாடா நம்மளுடைய கிராமத்துக்கு கிளம்பிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. அந்த சமயத்தில் தான் மறுபடியும் ஒரு விஷயத்தை வந்து ஒரு நோட் பண்ணுறாருங்க இந்த முத்துப்பாண்டி அப்படிங்கிறவர். என்னடா ஆச்சு, மறுபடியும் நீ ஓடி வந்துட்டு இருக்க, வண்டி என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. மச்சான், நீ ஆல்ரெடி பயத்தில் இருந்த, அதனால வந்து நீ கிளம்பி போயிட்டே அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே தான்டா நான் திரும்ப வந்துட்டேன், நீ மறுபடியும் இங்கே வெயிட் பண்ணு, நான் போய் வண்டி எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இந்த விஷயத்தை கேட்டுட்டு முத்துப்பாண்டிக்கு கோவத்தோட உச்சத்துக்கு போயிட்டாரு. கெட்ட வார்த்தை திட்ட ஆரம்பிச்சாருங்க. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், உனக்கு என்ன விளாட்டா தெரியுதா, நான்லாம் இருக்க மாட்டேன், நான் கிளம்பி போகிறேன், நான் இப்படியே நடந்து போகிறேன், நீ போய் வண்டி எடுத்து போ, என்னமோ பண்ணிட்டு போ அப்படின்ற மாதிரி வந்து விட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. ஒரு வழியாக இந்த சுமன் வந்து அந்த முத்துப்பாண்டியை வந்து சமாதானம் தான் படுத்துறாரு. டேய், நீ என்னை விட்டுட்டு போயிடாதா, நான் ஒரு ஆள் தனியாக இருந்தேன்னா வந்து மாட்டிக்கிறேன், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருமான்னு பயமாக இருக்குது, நீ இங்கேயே உட்காந்துரு, வண்டி அங்கனுக்குள்ளே இருக்குது, அங்கனுக்குள்ளே யாருமே இல்லை, அதனால் நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுவேன்டா, நீ எதுவும் ஓடிடுவியா அப்படின்னு பயந்துட்டு தான் நான் திரும்ப வந்துட்டேன், பெரிய தப்பு பண்ணிட்டேன்டா, அந்த வண்டியை நான் திரும்பவும் போய் எடுத்து வந்துட்டேன்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. அதுக்கு பிறகு முத்துப்பாண்டிக்கு மனசு கேட்காம அதே இடத்துல தாங்க உட்காந்துருக்காரு. அந்த சமயத்தில் இந்த முத்துப்பாண்டியோட நண்பர் சுமன் போய் மறுபடியும் வண்டி எடுக்கிறதுக்காக அதே இடத்துக்கே போயிட்டாரு. அப்படி வண்டி எடுக்க போன பிறகு வந்து இந்த முத்துப்பாண்டி அந்த தடுப்பு சோரில் தாங்க உட்காந்துருக்காரு. அந்த நேரத்தில் திடீர்னு ஏதோ ஒரு பெண்மணி வந்து ஆங்காரம் அழக்கூடிய சத்தம் வந்து இவருக்கு பகிரமாக கேட்குது.
இந்த சத்தத்தை கேட்டது பிறகு வந்து சுற்றி முற்றி பார்க்குறாருங்க, எந்த இடத்துல யாருமே காணவே காணோம். என்னடா அது யாருமே காணோம், அப்புறம் எப்படி இந்த பெண்மணி அழுகிற மாதிரி சத்தம் கேட்குது? ஒருவேளை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பெண்மணி வந்து பார்த்தோம்ல, அந்த பெண்மணி தான் செயினை காணாம அப்படின்றதுக்காக வந்து அழுதுட்டு இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி வந்து நினைக்கிறாருங்க. அதுக்கு பிறகு வந்து நல்லா நோட் பண்ணி பார்க்குறாருங்க, இவர் உட்காந்துருக்காரு இல்லையா தடுச்சவர், அதுக்கு பின்னாடி தாங்க அந்த சத்தம் கேட்டுட்டு இருக்குது. அந்த நிழற்குடை இருக்க இடம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து சாலையோட நடுப்பகுதி தாங்க. அந்த பகுதியில் வந்து ஒரு ஓரமாக தான் அந்த நிழற்குடை போட்டு வச்சிருக்காங்க. அது போட்டு வச்சு பல வருடங்கள் இருக்கும் போல. அதனால வந்து ஆல்ரெடி வந்து மழை இடி இதெல்லாம் பார்த்ததுனால வந்து இடிச்சு போய் கிடந்திருக்குது. இவர் உட்காந்துருக்கக்கூடிய தடுப்பு சவருக்கு கீழே வந்து இப்படி எட்டி பார்த்தாலே இங்கே யாருக்கா அப்படின்றது வந்து நல்லாவே தெரியும். அதுக்கு பிறகு இவர் உட்காந்துருக்கக்கூடிய இடத்துல இருந்து டக்குன்னு எந்திரிச்சு பின்னாடி யாரும் உட்காந்துருக்காங்களா அப்படின்ற மாதிரி வந்து எட்டி பார்க்குறாரு. எட்டி பார்த்த அடுத்த நிமிஷம் தாங்க இவருடைய வாழ்க்கையிலேயே மறக்கவே முடியாத காட்சி ஒரு கண்ணு முன்னாடி தெரியுது. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தடுப்பு சுவருக்கு பின்னாடி வந்து அந்த பெண்மணி வந்து அப்படியே தாங்க உட்காந்துருக்காங்க. இவ்வளோ நேரம் அந்த பெண்மணி வந்து யார் என்ன அப்படின்றது வந்து தெரியவே இல்லை. அது ஒரு பெண்மணி தான் அப்படின்ற மாதிரி ஒரு நினச்சிக்கிட்டாரு. அப்படி பக்கத்தில் நெருங்கி போனது பிறகு தாங்க தெரியுது அந்த பெண்மணி வந்து ஒரு ஆன்மா அப்படின்றது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இங்கே உட்காந்துருக்கக்கூடிய பெண்மணி வந்து கருன்னு ஒரு கரிய உருவமாக தெரிஞ்சிருக்காங்க. இது எப்படி இந்த முத்துப்பாண்டிக்கு தெரிய வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கையில் இருக்கக்கூடிய ஃபோன் எடுத்து அங்கே டார்ச் லைட் அடித்து பார்க்குறாருங்க. அப்படி பார்க்கும்பொழுது தாங்க தெரியுது அங்கே இருக்கக்கூடியது ஒரு ஆன்மா அப்படின்ட்டு. ஆண் கத்திட்டாங்கனுக்குள்ளே மயக்கம் மூட்டி கீழே விழுந்துட்டாருங்க. அப்படி ஒரு மயக்கம் போட்டு விழுந்த 10 நிமிஷத்துலேயே இவருடைய நண்பர் வந்து சுமன் வண்டி எடுக்க போனார் இல்லையா, அப்படி வண்டி எடுத்துகிட்டு இவர் இருக்கக்கூடிய இடத்துக்கே வந்துட்டாருங்க. அப்படி வண்டி எடுத்துகிட்டு வந்த பிறகு பார்க்குறாங்க இவருடைய நண்பனே காணோம். உடனே வண்டியை சைட் ஸ்டாண்டு போட்டுட்டு சுற்றி முற்றி தேடுறாருங்க. அந்த சமயத்தில் தடுச்சு ஒரு பின்னாடி வந்து இவருடைய நண்பர் முத்துப்பாண்டி வந்து மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு. என்னாச்சுங்கனுக்குள்ளே எப்படி விழுந்து கிடக்கிறா, ஒருவேளை அடிபட்டதுனால வந்து மயக்கம் வந்து தலை சுற்றி வந்து கீழே விழுந்துட்டான் போல அப்படின்ற மாதிரி வந்து அவரை போட்டு உழுப்புறாரு. அப்படி உழுக்குன பிறகு அவர் வந்து இயல்பான கண்டிஷன் வந்து டக்குன்னு எந்திரிக்கிறாருங்க. எந்திரிச்சது பிறகு வந்து வண்டி எடுத்துட்டா வாடா நம்ம கிளம்பி போவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அந்த சமயத்தில் அந்த முத்துப்பாடி வந்து இந்த சுமன் கிட்ட எந்த ஒரு வார்த்தையுமே பேசாமல் மறுபடியும் அந்த தடுப்பு சுவர் இருக்கு இல்லையா, அங்கனே போய் உட்காடுறாருங்க. என்னடா அது நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், நீ ஏன்டா அங்கே போய் உட்காந்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் அவர் வந்து எந்த ஒரு பதிலுமே பேசாமல் உருன்னு அப்படியே ஒரு மாதிரி சைலண்டாக உட்காந்துருக்காருங்க. இவர் மறுபடியும் அவர்கிட்ட பேச பார்க்குறாருங்க. ஆனால் எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் சைலண்டாக தான் இருந்திருக்காரு. என்னாச்சு இவனுக்கு, இவ்வளோ நேரம் வந்து நம்ம வீட்டுக்கு கிளம்பி போவோம்னு சொல்லிட்டு இருந்தேன், இப்பயே உம்முன் இருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கு பிறகு வேறு வழியே இல்லாமல் அவர் எப்போ எந்திரிச்சா தானே அவர் கூட்டிகிட்டு போக முடியும், இவருக்காக தானே அவர் வந்து கிளம்பி வந்தது. இவனை வந்து தனியாக நம்ம விட்டுட்டு போக முடியாது, இவன் எப்படியாவது வந்து இயல்பான நிலைமைக்கு மாறினா மட்டும் தான் அவனை வந்து கூட்டிகிட்டு போக முடியும். எதுக்காக அப்படி இருக்கா அப்படின்றது வந்து கொஞ்சம் கூட தெரியவே இல்லைங்க இந்த சுமனுக்கு. அதன் பிறகு வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் வந்து அங்கேயே தாங்க உட்காந்துருக்காரு. ஒரு வெயிட் பண்ணி தான் காத்துட்டு இருந்திருக்காரு. அப்படி வெயிட் பண்ணியுமே வந்து அந்த முத்துப்பாண்டி அப்படின்றவர் வந்து இயல்பான கண்டிஷனுக்கே மாறாமல் முகத்துலலாம் அடிபட்டு ஆல்ரெடி ரத்தம் வந்துட்டு இருக்கு இல்லையா, அப்படியே தொங்கி போன மாதிரி ஒரு மாதிரி குனிஞ்சே தான் உட்காந்துருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் கடந்திருக்கும். அந்த சமயத்தில் இவருடைய நண்பர் மறுபடியும் உட்கார்ந்துற இடத்துல இருந்து எந்திரிக்கவே மாட்டாரே, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருந்திருக்காரு. போகிற வரவங்க வந்து நம்மளை வந்து ஒரு மாதிரியா பார்த்துட்டு போயிட்டுருக்காங்கடா, ஒருவேளை இப்போ தண்ணி அடிச்சுட்டு வந்து ஏதோ ஒரு கெட்ட விஷயம் பண்ணுறதுக்காக நம்ம இருக்கோம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்கடா, தயவு செஞ்சு எந்திரா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த சமயத்தில் முத்துப்பாண்டி செய்யக்கூடிய செய்கையை பார்த்துட்டு இவர் மிரண்டு போயிட்டாரு. அப்படி இந்த முத்துப்பாண்டி வந்து என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா, குனிஞ்ச மாதிரி ஒரு மாதிரி உட்காந்துருக்காரு இல்லையா, டக்குன்னு ஒரு இப்படி விகாரமாக உத்து பார்த்துருக்காருங்க. அவருடைய கண்கள் வந்து செவந்து போயிருக்குது. பற்களை பூரா ஒரு மாதிரி கடிச்சுக்கிட்டு வந்து விகாரமாக வந்து ஆங்காரமாக சிரிக்கிறாருங்க. என்னடா ஆச்சு உனக்கு, ஏன்டா அப்படி சிரிச்சிட்டு இருக்க, இவ்வளோ நேரம் வந்து பயத்தில் நடிக்கிட்டு இருந்த, திடீர்னு நீ பண்ணுறது பூரா என்னை பார்க்க பயமாக இருக்குடா, வாடா கிளம்பி போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க. அந்த சமயத்தில் அவருடைய நண்பர் முத்துப்பாண்டி வந்து என்ன பண்ணுறாருன்னா, வா கிளம்பி போகலாம் அப்படின்ற மாதிரி அவருடைய வண்டியில் வந்து டக்குன்னு ஏறி உட்காராருங்க. இவ்வளோ நேரம் கழிச்சு இதை சொல்கிறியாடா, முன்னாடியே வந்து நீ உட்காந்துட்டேன்னா நேரம் நம்மளுடைய வீட்டுக்கே போயிருக்கலாம்டா அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டுட்டு அந்த வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆனால் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாருங்க, அந்த வண்டி ஸ்டார்ட்டே ஆகலை. டக்குன்னு ஒரு வந்து திரும்பி பார்க்குறாருங்க பின்னாடி இருக்கக்கூடிய இவருடைய நண்பரை. மறுபடியும் வந்து ஆங்காரமாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னடா ஆச்சு, நானே வண்டி ஸ்டார்ட் ஆகலைன்னு டென்ஷனில் இருக்கேன், நீங்கள் என்னடா பின்னாடி உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அந்த சமயத்தில் இந்த சுமனுடைய நண்பர் முத்துப்பாண்டி எந்த ஒரு வார்த்தையுமே பேசவே இல்லைங்க, சிரிச்சபடி இருக்காரு. இவருக்கு வந்து கோபமே வந்துருச்சு. டக்குன்னு வண்டியிலேருந்து கீழே இறங்கிட்டாருங்க. நீ இங்கேயே உட்காந்துரு, நான் நடந்தே போகிறேன்டா அப்படின்ற மாதிரி வந்து வண்டி நிப்பாட்டி கொஞ்சம் தூரம் நடந்துட்டாரு. அப்படி நடந்துட்டு போயிட்டு திரும்பி வந்து பார்க்குறாங்க, இவருடைய நண்பர் வந்து வண்டியில் உட்காந்தபடியே தான் இருந்திருக்காரு. எந்த ஒரு சைக்குமே இல்லாமல் அசைவுமே இல்லாமல் அப்படியே இருந்திருக்காரு. இவனை என்ன பண்ணுறது, இப்படியே உட்காந்துருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வண்டிக்கிட்ட வந்துட்டு அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்தில் வண்டி டக்குன்னு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதன் பிறகு இவருடைய வண்டி எடுத்துக்கிட்டு பின்னாடி இருக்கக்கூடிய அவரோட நண்பரை கூட்டிக்கிட்டு கொஞ்சம் தூரம் கலந்தே போயிட்டாங்க. கிட்டத்தட்ட இவங்களுடைய கிராமத்துக்கிட்டே நெருங்கி போயிட்டுப்பாங்க. அந்த சமயத்தில் பின்னாடி உட்காந்துருக்கக்கூடிய முத்துப்பாண்டி வந்து என்ன பண்ணுறாருன்னா, மச்சான் வண்டியை நிப்பாட்டுறா, நான் யூரின் பாஸ் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே இவருடைய நண்பர் வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு வந்து இறங்கட்டும் அப்படின்ற மாதிரி வந்து வெயிட் பண்ணுறாருங்க. அப்படி இறங்கினது பிறகு வந்து முத்துப்பாண்டி வந்து அங்கனுக்குள்ளே நிற்காம சரசரன்னு கீழே இறங்கி போயிட்டுருக்காரு.
என்னடா இங்கனுக்குள்ளே நிற்காம வந்து நீ உள்ளுக்குள்ளே இறங்கி போயிட்டு இருக்க, என்னடா பண்ண போற அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. டக்குன்னு திரும்பி பார்த்து முத்துமாணி வந்து விகாரமாக சிரிக்கிறாரு. இவனுக்கு என்னதான் ஆச்சுன்னு ஒன்றுமே தெரியலையே, அடிபட்டல எதுவும் பைத்தியம் ஆயிட்டானா அப்படின்ற மாதிரி வந்து நினச்சிட்டு இருக்காருங்க. அதன் பிறகு வந்து ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுறாருங்க, ஆள் வரவே இல்லை. என்னாச்சு யூரின் பாஸ் பண்ண போனேன் 10 நிமிஷம் ஆயுமே ஆளை காணாமே, ஒருவேளை எதுவும் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டானா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு வண்டியிலேருந்து கீழே இறங்க ட்ரை பண்ணுறாரு. அந்த சமயத்தில் எதிர்புறத்தில் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து இவருடைய நண்பர் வந்து ஓடி வந்துட்டு இருக்காருங்க. என்னடா பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்னடா பிரச்சனை, அப்போ இருந்து வீட்டுக்கு போவோம்னு சொன்னேன், ஆனால் நம்ம வாடா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொன்ன பிறகு வந்து ஏன்டா வரமாட்டேற அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இதுக்கு எதுவுமே சொல்லாமல் இவருடைய நண்பர் வந்து வண்டிக்கு பின்னாடி ஏறி உட்காருங்க. அப்படி உட்கார்ந்த பிறகு ஒரு வண்டியை மூவ் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் தாங்க கடந்து போயிருப்பாரு. அந்த சமயத்தில் எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து யாரோ ஒரு ஆண்மகன் ஆங்காரமாக கத்த மாதிரி சத்தம் கேட்குது. இந்த சத்தத்தை கட்டதும் மிரண்டு போயிட்டாருங்க. அதன் பிறகு வந்து இந்த இருட்டில் வந்து எப்படி இந்த சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்பி பார்க்குறாருங்க. திரும்பி பார்த்தா அடுத்த நிமிஷம் தாங்க இவரோட வாழ்க்கையில மறக்கவே முடியாத காட்சி இவருடைய கண்களுக்கு தெரியுது. அப்படி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய வண்டிக்கு பின்னாடி கருகருன்னு ஒரு கருப்பு உருவம் உட்காந்துருக்குது. இந்த உருவம் இந்த இடத்துல எப்படி வந்துச்சு, நம்மளுடைய நண்பர் தானே உட்காந்துருந்தா அப்படின்ற மாதிரி வந்து மிரண்டு போய் டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்பொழுது தாங்க இவருக்கு ஒரு விஷயமே தெரிய வந்திருக்குது. இவ்வளோ நேரம் நம்ம வந்து பின்னாடி உட்காந்துருக்கக்கூடியது வந்து நம்மளுடைய நண்பன் முத்துமாண்டி கிடையாது, அது ஏதோ ஒரு ஆன்மா, நம்மளுடைய நண்பன் அங்கனுக்குள்ளாக நிற்கிறான் அப்படின்ற மாதிரி பார்த்துருக்காரு. உண்மையிலே என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இவருடைய நண்பர் வரதுக்கு லேட் ஆகிற அப்படின்ற மாதிரி வந்து வண்டி விட்டுக்கிறாங்க வந்தார் இல்லையா, அந்த சமயத்தில் வந்து ஓடி வந்து உட்காந்தது வந்து இவருடைய நண்பரே கிடையாதுங்க, அது ஒரு ஆன்மா தான் உட்காந்துருக்குது. அதுக்கு பிறகு தாங்க இவருடைய நண்பன் வந்து உட்காந்துட்டார் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு வண்டியை மூவ் பண்ணிட்டு போயிருக்காரு. டக்குன்னு அந்த இடத்துல திரும்பி பார்த்த பிறகு தாங்க தெரியுது இவருடைய நண்பன் அங்கேருந்து ஓடி வந்துட்டு இருக்காரு. அப்படி ஓடி வந்துட்டு இருக்கக்கூடிய அவருடைய நண்பன் வந்து கோவத்தோட பேச ஆரம்பிச்சிட்டாரு. என்னடா நான் வரதுக்குள்ளே எதுக்குடா வண்டி எடுத்துகிட்டு போனா அப்படின்ற மாதிரி திட்டுறாரு. அது ஒன்றும் இல்லடா, நீ வாடா ஏறி வாடா நம்ம வந்து கிளம்பி போவோம் அப்படின்ற மாதிரி வந்து இவரை ஏற வச்சுட்டு எந்த ஒரு விஷயமே பேசாமல் இவருடைய கிராமத்துக்கே வந்துட்டாருங்க. அப்படி இவங்களுடைய கிராமத்தில் இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனைக்கு தாங்க போகிறாங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, முத்துப்பாண்டிக்கு ரொம்ப பலம் அடிபட்டுருக்குது. இந்த சும்மனு கூட அந்த அளவுக்கு அடிபடல. அதனால சும்மனுக்கு மட்டும் ஒரு லைட்டாக சிகிச்சை பார்த்துட்டு இந்த முத்துப்பாண்டிக்கு வந்து சிகிச்சை பார்க்கறதுக்காக உள்ளுக்குள்ளே போயிட்டாருங்க. அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஆயிரும் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய நர்ஸு சொல்லிட்டாங்க. அதனால இவர் வெளியே வந்து தாங்க உட்காந்துருக்காரு. அப்படி உட்காந்துருக்கும் பொழுது தாங்க இவருக்கு ஒவ்வொரு விஷயமா ஞாபகம் வருது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முத்துப்பாண்டி வந்து நம்ம கிட்ட அழுதுகிட்டே ஒரு விஷயத்த சொன்னான், இங்கே என்னென்னமோ நடக்குதுடா, எனக்கு பயமா இருக்குடா, வாடா போவோம் அப்படின்ற மாதிரி சொன்னான். ஆனால் நம்ம நம்பவே இல்லை. ஆனால் அப்போ நம்மளுடைய வண்டிக்கு பின்னாடி உட்காந்துருக்கக்கூடிய அந்த கருப்பாக இருந்த உருவம் யாரு, என்ன நடக்குது, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்திருக்காருங்க. அதன் பிறகு இந்த முத்துப்பாண்டிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நர்ஸ் வந்து இவர்கிட்டே நெருங்கி வராங்க. அப்படி வந்த பிறகு ஒரு விஷயத்த சொல்கிறாங்கங்க. இந்த விஷயத்தை கேட்ட இவருக்குமே வந்து தூக்கி வாரி போட்டுருச்சு. அப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உன்னுடைய நண்பனுக்கு வந்து உடம்பால் எதுவும் பிரச்சனை இருக்காப்பா, ஏன் ஒரு மாதிரி வித்தியாசமாக பண்ணிட்டு இருக்கான், நான் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கேன், ஆனால் வந்து அவன் பார்க்குற பார்வையே சரியில்லை, சிரிச்சுக்கிட்டு இருக்கான், வித்தியாசமாக பண்ணிகிட்டு இருக்கான், அவனோட உடம்புல ஏதோ பேய் பிடிச்சிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட பிறகு தாங்க அவர் நடுங்கி போயிட்டாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம், நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன், அவனை வந்து வீட்டில் வந்து நான் விட்டுறேன், அவனுக்கு வந்து உடம்புல ஒரு பிரச்சனை இருக்குது, கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்கான், வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு உங்களோட வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்படி கூட்டிகிட்டு போன பிறகு இந்த சுமன் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய முத்துப்பாண்டியோட வீட்டுக்கே வந்து இறக்கி விட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இவருடைய வண்டி எடுத்துகிட்டு இவருடைய கிராமத்துக்கே வந்துட்டாருங்க. அதுக்கு பிறகு இந்த சுமன் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதுக்கு பிறகு வந்து அவருடைய முகத்தை பார்த்துட்டு கண்டுபிடிச்சாங்க. என்னடாச்சு, ஏன் ஒரு மாதிரி அடிபட்டுருக்கு, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை, நானும் முத்துப்பாண்டி வந்து வண்டியிலேருந்து கீழே வந்துட்டோம், இடையில வந்து ஒரு லாரி கிராஸ் ஆச்சு, அதனால வண்டியை கிராஸ் பண்ணுறோம் அப்படின்றக்காக வந்து கொஞ்சம் தப்பி தவறி வந்து கீழே விழுந்துட்டோம், அதனால தான் ரொம்ப அடிபட்டுருக்குது, எனக்கு கூட பரவாயில்ல, முத்துப்பாண்டி தான் ரொம்ப பலமாக அடிபட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. அதுக்கு பிறகு உங்களுடைய அப்பா அம்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவருக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்டு வந்து தூங்குடா, காலையில் என்னன்னாலும் பார்த்துக்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மறுநாள் காலையில் விடிஞ்ச பிறகு உங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி வந்து யாரோ 4-5 நபர் வந்து கத்துற மாதிரி சத்தம் கேட்குது. அது யார் என்னன்னு பார்க்குறாங்க, இந்த வசந்தி இருக்காங்களே பொண்ணு, அந்த பொண்ணோடைய குடும்பத்தினர் தாங்க. என்னாச்சு, ஏன் இப்படி வீட்டுக்கு முன்னாடி கத்திட்டு இருக்கீங்க, யார் நீங்கள் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவங்க கூடயே இந்த வசந்தின்ற பொண்ணுமே வந்துருக்குதுங்க. அதுக்கு பிறகு வந்து உங்களுடைய வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சு வந்துட்டாங்க. நேற்று உங்களுடைய பையனும் அவனுடைய நண்பனும் எங்களுடைய கிராமத்துக்கு வந்துட்டாங்க, என்னுடைய பொண்ணை பார்க்கறதுக்காக வந்தாங்க, இவன் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை, இதுக்கு மேலேயும் என்னுடைய பொண்ணுக்கு வந்து தொந்தரவு பண்ணான் அப்படின்னா வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து தூக்கி உள்ளே வச்சிருவேன் அப்படின்ற மாதிரி வந்து மிரட்டுறாங்க. அதே மாதிரி இந்த சுமனோடைய அப்பா அம்மா வந்து மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இனிமேல் என்னோட பையனால் உங்களுடைய குடும்பத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது, நான் எழுதி கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதன் பிறகு வந்து வேண்டா வெறுப்பா வலுக்கட்டாயமாக இந்த சுமனோட கைப்பட அவர் வந்து எழுதி கொடுக்குறாருங்க ஒரு லெட்டர் மூலியமாக. இனிமேல் எனக்கும் இந்த வசந்தின்ற பொண்ணுக்கு வந்து எந்த சம்மந்தம் கிடையாது, அவகிட்ட நான் பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க எழுதி கொடுக்குறாரு. அதன் பிறகு இந்த வசந்தியோட குடும்பத்தினர் புறமே இவங்களுடைய வீட்டை தாண்டி அவங்களுடைய ஊருக்கே கிளம்பி போயிட்டாங்க. அப்படி போன பிறகு உங்களுடைய அப்பா அம்மா வந்து இந்த சுமன் கிட்ட வந்து எந்த ஒரு வார்த்தையுமே பேசவே இல்லை, எதுவுமே கேட்கவே இல்லை.
ஏன்னா ஆல்ரெடி இவர் வந்து வருத்தத்தில் இருந்திருக்காரு. அதன் பிறகு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கடந்திருக்கும். அந்த சமயத்தில் இந்த சுமனுடைய நம்பருக்கு வந்து அந்த முத்துப்பாண்டி இருக்கார் இல்லையா, அவருடைய நண்பர், அவருடைய நம்பர்லேருந்து கால் வருதுங்க. கால் அட்டன் பண்ணி பேசின பிறகு தாங்க தெரியுது எதிர்ப்புறத்தில் பேசக்கூடியது இந்த முத்துப்பாண்டியோட அப்பா அம்மா தான். தம்பி, நீ ஒரு நிமிஷம் வீட்டுக்கு வந்துட்டு போடா, இங்கே நடக்கிற பிரச்சனை என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது, என்ன நடக்குது நீயும் வந்து பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஒருடைய வண்டி எடுத்துகிட்டு வேர்த்து விடக்க அவங்களுடைய இந்த முத்துப்பாண்டியோட வீட்டுக்கே போகிறாங்க. அப்படி வீட்டுக்கு போன பிறகு என்னாச்சுமா, ஏன் என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நைட்டு வந்து நீங்கள் எங்கே போயிட்டு வந்தீங்க, அவன் உடம்பெல்லாம் ஏன் இப்படி அடிபட்டுருக்குது, நாடி பூரா உடஞ்சு போய் கிடக்குது, கட்டு போட்டு வந்திருக்கீங்க, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்பயுமே இந்த சுமன் வந்து உண்மையை சொல்லவே இல்லைங்க. இல்லை, நாங்கள் வந்து வண்டியிலேருந்து வந்துட்டு இருந்தோம், திடீர்னு வந்து விபத்தாகி கீழே வந்து விழுந்துட்டோம், வேற ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதன் பிறகு வந்து உங்களுடைய அப்பா அம்மா வந்து ஊன்னு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. உன்னுடைய நண்பன் வந்து வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறான்னு போய் பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு வந்து இந்த சுமன் வந்து என்ன பண்ணுறாருன்னா இவருடைய நண்பனுடைய ரூம் கிட்டே நெருங்கி போகிறாங்க. ஏற்கனவே வந்து அந்த அம்மான் சேர்த்தை இவரே பார்த்துட்டாரு. தன்னுடைய நண்பனுக்கு வந்து ஆன்மா பொசஸ் பண்ணிக்குமோ அப்படின்ற மாதிரி சந்தேகம் இவருக்குமே வந்துருச்சு. அதை கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்றக்காக அவருடைய ரூம் கிட்டே நெருங்கி போயிட்டாருங்க. அப்படி ரூம் கிட்ட நெருங்கி போன பிறகு அந்த கதவை திறந்துட்டு எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய அவருடைய நண்பரை பார்க்குறாருங்க. பார்த்த அடுத்த நிமிஷமே இவருக்கு ஈரக்குலையை நடுங்கி போயிடுச்சு. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய நண்பர் முத்துப்பாண்டி பெட்டு மேலே சமணக்கால் போட்டு உட்காந்துக்கிட்டு பெண்மணி குரலில் பேசிகிட்டு இருந்திருக்காருங்க. என்னுடைய புருஷன்கிட்ட நான் என்ன பதில் சொல்லுவேன், என்னுடைய பையனுக்கு வந்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கணுமே அப்படின்ற மாதிரி வந்து ஓன்னு அழுதுகிட்டே இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திடீர்னு விகாரமாக சிரிக்கிறாங்க, திடீர்னு கோவப்படுற மாதிரி பேசுகிறாங்க. இதை பார்த்துட்டு இவர் வந்து வேர்த்து வடக்க நிற்கிறாருங்க. என்னாச்சுப்பா, என்னதான் நடக்குது, என்னுடைய பையனுக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இப்போயாவது நீ வந்து உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதன் பிறகு தாங்க ஒரு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாரு. அப்படி சொன்ன பிறகு உங்களுடைய அப்பா அம்மாவையும் கதிகளையும் போயிட்டாங்க. இதை வந்து நீ முன்னாடி சொல்லிக்க கூடாதா, என்னுடைய பையனோட உடம்புல வந்து ஏதோ ஒரு ஆன்மா தான் இருக்குது, அது வந்து எங்களுக்கு நல்லாவே தெரியுது, நீ இப்போயாச்சும் வந்து உண்மையை சொன்னியே அப்படின்ற மாதிரி வந்து இவரை சத்தம் போடுறாங்க. அதுக்கு பிறகு வந்து இவங்க இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய சுடலை மாடன் கோயிலுக்கு தாங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படியே இந்த கோயிலுக்குள்ளே நுழைஞ்ச பிறகு அங்கே இருக்கக்கூடிய கோயிலுடைய பூசாரிக்கு வந்து அருள் வந்துருச்சுங்க. அருள் வந்த பிறகு எல்லா விஷயத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாருங்க அந்த பூசாரி. அப்படி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சில வருடங்களுக்கு முன்னாடி இவங்க இருக்கக்கூடிய இந்த சாலை பகுதியில் வந்து தடுச்சோகமாக இருந்துச்சு இல்லையா, அந்த இடத்துல அந்த பெண்மணி வந்து கிட்டத்தட்ட ஒரு 55 வயசில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி தாங்க. அவங்களுடைய கணவர் அவங்களுக்கு வந்து திருமணமாகக்கூடிய ஒரு வயதில் வந்து ஒரு பையன் வேற வந்திருக்காங்க. அந்த சமயத்தில் அதே கிராமத்தை சேர்ந்தவங்க அப்படின்றனால தைரியமாக தாங்க அவங்களுடைய வேற ஒரு ஊருக்கு போயிட்டு வந்துட்டு திரும்ப வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்பொழுது வழிபறி பண்ணக்கூடிய ஒரு கும்பலை வந்து இவங்க பக்கத்துலேயே நெருங்கி விட்டாங்க. அப்படி பைக்கில் வந்து அந்த நபர்கள் வந்து இவங்க கழுத்துட்டு போட்டிருக்கக்கூடிய செயினை வந்து இப்படி பிடிச்சி இழுத்துருக்காங்க. அப்படி இழுத்துட்டு அந்த வண்டியை வந்து மூவ் பண்ணி தரன்னு அந்த பெண்மணி வந்து இழுத்துட்டே போயிருக்காங்க. அந்த சமயத்தில் தாங்க அவங்களுக்கு அடிபட்டு அதே இடத்துல வந்து உயிர் போயிருந்துருக்குது துடிக்க. அதனால தான் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆன்மா வந்து போகிற வரவங்களை எல்லாத்தையுமே உழுக்காட்டிகிட்டே இருந்திருக்குங்க. அந்த சமயத்தில் தான் இந்த முத்துப்பாண்டி மட்டும் சுமன் வந்து அதே இடத்துல வந்து இவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அதனால இவர் வந்து பயமுறுத்தி இவர் வந்து பொசஸ் பண்ணியிருக்குங்க. இப்படி நடந்த எல்லா விஷயத்தையுமே கேட்ட பிறகு இந்த முத்துப்பாண்டியோட அப்பா அம்மா மிரண்டு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு வந்து அந்த கோயில் பூசாரி வந்து என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஆன்மா வந்து என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டேன், இனிமேல் வந்து அந்த ஆன்மா வந்து எந்த ஒரு தீங்குமே உங்களுக்கு விளைவிக்காது, ஏன்னா நீங்கள் கூட்டிகிட்டு வந்த இடம் அந்த மாதிரி சுடலை மாறனே உங்களுக்கு எல்லா விஷயத்தையுமே வந்து பார்த்துட்டு உங்களுக்கு வந்து நல்லதே நடத்தி கொடுப்பான் அப்படின்ற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து அருள் வாக்கு சொல்லியிருக்காருங்க. அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரத்திலே உங்களுடைய பையன் முத்துப்பாண்டி இயல்பான கண்டிஷனுக்கு மாற ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி மாறின பிறகு உங்களுடைய பையனை கூட்டுக்கிட்டு உங்களுடைய வீட்டுக்கே வந்துட்டாங்க. இந்த சுமனுமே வந்து கூட போயிட்டு தான் இருந்திருக்காரு. அதனால் அவருக்குமே நடந்த எல்லா விஷயமே தெரிய வந்திருக்குங்க. அதன் பிறகு தாங்க இந்த சுமன் வந்து நான் பண்ணது பெரிய தப்பை, என்னை மன்னிச்சுக்கோங்க, என்னோட சுயநலத்துக்காக தான் என்னுடைய நண்பனை கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் வந்து மாட்டி விட்டேன், இனிமேல் இந்த மாதிரி எந்த ஒரு காரியத்தையுமே நான் ஈடுபட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஓன் அழுதுட்டு உங்களுடைய வீட்டுக்கே வந்திருக்காருங்க. இந்த நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டத்திற்கு மறுபடியும் இவங்க இருவருமே வந்து கல்லூரிக்கு போயிட்டாங்க. அப்படி கல்லூரிக்கு போன பிறகு வசந்தின்ற பொண்ணு வந்து இவர்கிட்ட நெருங்கி வந்திருக்காங்க. இனிமே வந்து உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன், நடந்த பிரச்சனையெல்லாம் நீ வந்து மறந்துடு, உனக்குன்னு ஒரு நல்ல லைஃப் இருக்குது, அதை பார்த்துக்கோ, நான் எனக்குன்னு ஒரு நல்ல லைஃப் இருக்குது, என்னுடைய அப்பா அம்மா சொல்கிறத நான் கேட்பேன் அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட இனிமேல் பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. அதன் பிறகு தாங்க அந்த பெண்மணிக்கிட்ட இவருமே பேசுகிறத அப்படியே நிப்பாட்டிட்டாரு. கிட்டத்தட்ட 2015ஆம் காலகட்டத்தில் எனக்கும் என்னுடைய நண்பருக்கும் நடந்தது பிரதர். இந்த சம்பவத்தில் இருக்கக்கூடிய பெயர்கள் புறமே வந்து மாற்றம் பண்ணி தான் நான் சொல்லியிருக்கேன். என்னுடைய பெயரும் அந்த பொண்ணோட பெயரும் என்னுடைய நண்பன் பெயரும் 3 பேரோட பெயரும் வந்து மாற்றம் பண்ணி தான் சொல்லியிருக்கேன். என்ன காரணம்னா, அந்த பெண்மணி வந்து இப்போ வேற ஒரு நபர் வந்து திருமணம் பண்ணியிருக்காங்க, அதனால ஏதாவது பேரை சொன்னோம் அப்படின்னா பிரச்சனை ஆயிடும் அப்படின்றக்காக பயந்துட்டு தான் நான் வந்து மாற்றி சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க. இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணிய சுமன்றவருக்கு நன்றி சொல்லிக்கிறாங்க. இது போல தரமான திரளான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.